அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் காலாண்டு முடிவுகள் எப்படி வந்துள்ளன? எந்த எண்கள் வலுவாக உள்ளன? இந்த முடிவுகள் பங்கின் எதிர்காலத்திற்கு என்ன சிக்னல் கொடுக்கின்றன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் முக்கியமான விஷயம், இந்த காலாண்டில் வங்கியின் நிகர லாபம், அதாவது PAT ரூபாய் 1075 கோடியாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலாண்டை விட சுமார் 132% அதிகம். இதுவரை வங்கி பதிவு செய்த அதிகபட்ச காலாண்டு லாபம் இதுவாகும். அடுத்ததாக, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் NII என்பது வங்கியின் முக்கிய வருமானம். இந்த காலாண்டில் NII சுமார் 21% வளர்ச்சி பெற்று ரூபாய் 5972 கோடியை எட்டியுள்ளது. இது வங்கியின் அடிப்படை வணிகம் தொடர்ந்து வலுவாக உள்ளது என்பதை காட்டுகிறது. அடுத்ததாக, மொத்த டெபாசிட்கள் சுமார் ரூபாய் 3.12 லட்சம் கோடி. கடன் புத்தகம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் சுமார் 2.98 லட்சம் கோடி. இரண்டிலும் நல்ல ஆண்டு வளர்ச்சி பதிவாகியுள்ளது. இன்னொரு நல்ல செய்தி, காசா ரேஷியோ தற்போது 50.8% உள்ளது. காசா ரேஷியோ அதிகமாக இருப்பது வங்கிக்கு குறைந்த செலவில் நிதி கிடைக்கிறது என்பதை குறிக்கும். இது எதிர்கால லாபத்திற்கு சாதகமாக அமையும். அதேபோல அசெட் குவாலிட்டியும் மேம்பட்டுள்ளது. GNPA 1.51%, NPA 0.44%. வாராக்கடன் குறைவது வங்கியின் சொத்து தரம் மேம்பட்டு வருவதை காட்டுகிறது. இந்த முடிவுகள் வங்கியின் செயல்பாடு வலுவாக உள்ளது என்பதை காட்டுகிறது. லாபம், NII, டெபாசிட், கடன் வளர்ச்சி மற்றும் அசெட் குவாலிட்டி ஆகிய அனைத்திலும் முன்னேற்றம் காணப்படுகிறது. இதன் காரணமாக முடிவுகளுக்கு பிறகு பங்கு விலையும் நல்ல எதிர்வினை காணப்பட்டது. ஆனால் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு காலாண்டு முடிவை மட்டும் வைத்து முதலீட்டு முடிவை எடுக்கக்கூடாது. அடுத்த காலாண்டிலும் இதே வளர்ச்சி தொடர்கிறதா, மதிப்பீடு எப்படி இருக்கிறது என்பதையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.